ஹே ஆல், எங்கேயாச்சும் வெளியே டிராவல் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாளானிக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால பெருசா சமைக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு பூண்டு தொக்கை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தையுமே இதுலயே முடிச்சிடலாம். எங்க வீட்டுல எல்லாம் இந்த தொக்கு பண்ணிட்டாங்கன்னா காலையில டிஃபன் முதற்கொண்டு நைட்டு தோசை வரைக்கும் இதுலயே தான் சாப்பிடுவோம். அதுவும் அடுத்த நாள் தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் விமன்ஸ்க்கெல்லாம் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் போல கடுகு, 1/2 ஸ்பூன் போல வெந்தயம் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. 1 நிமிஷம் போல வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சதும் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சு வச்சிருக்கேன். அதையுமே ஊத்திட்டு ஒரு சின்ன துண்டு போல வெல்லம் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.